இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். யோபு புலம்புகிறார். புலம்பாமல் எப்படிதான் இருக்க முடியும்? 10 குழந்தைகளும் ஒரே நாள் பரிதாபமாய் சாக கொடுக்கிறார். சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சுது. மனைவியும் திட்டிட்டு போயிட்டாங்க, போயான்னு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு, வீடு வாசல் ஒண்ணுமே கிடையாது. பெரிய வசதி படைத்த மனிதனாய், ஊரே அவரை பார்த்தால் எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு மரியாதை பெற்ற ஒரு மனிதனாய், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான் என்று சொல்லி அப்படி பெயர் பெற்ற புகழோடு வாழ்ந்த மனிதன் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து, சரீர சுகத்தையும் இழந்து, பருக்களோடு பொருட்குலைந்த உருவத்தோடு ஊருக்கு வெளியே ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது பிறகு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? புலம்புகிறார். எப்படி புலம்புகிறார்? என் சஞ்சலம். சஞ்சலம்னு சொன்னா என்ன? இப்ப நிறைய பேருக்கு இது தமிழ் வார்த்தை போல ஜெனரேஷன் நிறைய புரியாது. எல்லாம் மன அழுத்தம் சொல்லுவாங்க. இது ஆழ்ந்த மன அழுத்தம், மன வேதனையை குறிக்கக்கூடிய ஒன்று. அது நெருக்கப்படணும். அது வெயிட்டு போட்டு பார்த்தா அது நலமா இருக்கணும். அவ்வளவு பாதிப்புக்குள்ள இருக்கிறேன்னு புலம்புறாரு. அநேகோட வாழ்க்கை அப்படித்தானே, பாரத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா வித பாரமும் மனதிலே வைத்து வைத்து கற்பனைகளிலே சில நேரம் பாரத்தை சுமக்கிற கூட்டம் பெருகிடுச்சு. நாளைக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, இந்த வியாதி வந்துருச்சு, நாளைக்கு என்னப்பா நடக்குமோ தெரியலையா, எவ்வளவு செலவாகுமோ தெரியலையா, எவ்வளவு காரியங்கள்ல புலம்பிட்டே இருக்கிறோம். நான் கர்த்தரதை அறிந்திருக்கிறார், மாற்றுவார். யோபின் சஞ்சலம் ஒரு நாள் மாறினது, தவிப்பு ஒரு நாள் மாறினது, வேதனை மாறினது. கர்த்தர் இரட்டிப்பான பலனை கொடுத்தார். இழந்த அத்தனையும் திருப்பி கொண்டார். இதான் நம்முடைய ஆண்டவர். ராக்பெல்லர் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு 50வது வயது இருக்கும்போது திடீர்னு தலைமுடி எல்லாம் கொட்டி மொட்டையாயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதி மருத்துவத்தால் கண்டுபிடிக்க முடியல. அது சரீரத்தை ஒழுக்கிருச்சுது. தாங்க முடியாத வேதனை. சொல்லிட்டாங்க, 1 வருஷம் நீங்க உயிரோடு இருப்பீங்க, அவ்வளவுதான். இவருக்கு அதனால வெக்ஸ் ஆகி கோபப்பட்டு யாருக்கிட்ட போனாலும் கொடூரமா நடந்துக்குவாரு. ஒரு ஊழியக்கார போனாரு, நீ கர்த்தரை பிடிச்சுக்கப்பா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டீன்னா இந்த வியாதியில இருந்து சுகம் கிடைக்கும், மருத்துவத்தால் முடியாது, அவர் தான் உனக்கு சுகம் கொடுக்க முடியும் சொன்ன உடனே அவரை ஓட ஓட விரட்டி அடிக்கிறாரு. இந்த ஊழியக்காரன் ஓடி போயிட்டாரு. என்ன செய்யணும் தெரியல. எல்லா பக்கமும் இன்னும் அந்த வியாதியின் கொடுமை தாக்கம் அதிகமானதுனால கடைசியாக சாகுற நிலைமைக்கு வந்துட்டாரு. சரி, இந்த ஊழியக்காரர் ஏதோ சொன்னார், இந்த வேதத்தை ஏதோ படிச்ச வசனத்தை படி, அதுதான் உனக்கு சுகம் கொடுக்கும், அதுலதான் மாற்றம் இருக்கு, அதுலதான் ஜீவன் இருக்கு, அதான் உன்னை உயிர்ப்பிக்கும், சஞ்சலம் எல்லாம் அதுல மாறும்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாரு. வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தை, அதில் உள்ள வல்லமை, அதில் உள்ள ஜீவன் இவரை உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சது. வியாதியின் கூர் கொஞ்சம் கொஞ்சமா முறிய ஆரம்பிச்சது. சுகம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது. மாற்றத்தை பார்த்தாரு, ஒரு புது பலனை பார்த்தாரு, சமாதானத்தை பற்றி கொண்டார். சரி, அந்த மூர்க்கமான குணம், அந்த கோபம், எரிச்சல், சாக போறோம்ங்கிற பயம்லாம் நீங்கிருச்சு. கடைசியில் என்ன ஆச்சு? நல்ல சுகத்தை பெற்றுக் கொண்டார். சுகத்தை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்க முடியல. அந்த ஆண்டவருடைய அன்பு, அந்த சுகத்தை பெற்றுக் கொண்டதுக்கு நன்றி கடன் ஏதாச்சும் சொல்லி ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஏராளமான பணங்கள் உண்டு, அநேக ஏழை பிள்ளைகளுக்கு, மற்றவங்க எல்லாத்துக்குமே உதவி செய்கிறவராக மாறிட்டார். ராக்பெல்லர் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு பல தேசங்களுக்கு, பல ஜனங்களுக்கு உதவி செய்வர மாதிரி ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. 50 வயசுல 1 வருஷத்துல இறந்து போவீங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இல்ல நீ இன்னும் உயிரோடு இருப்பான்னு சொல்லி சுகத்தை கொடுத்து 98 வயது வரை வாழ்ந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய தேவன், யோசித்து பாருங்க. சஞ்சலத்தோடு பாரத்தோடு இருக்கீங்க, இதுதான் வாழ்க்கை, இதுதான் முடிவுன்னு நினைக்காதுங்க. சஞ்சலத்தோடு பாரத்தோடு உங்க வாழ்க்கையின் ஓட்டத்தை முடிக்க ஆண்டவர் விரும்பவில்லை, அதை மாற்ற விரும்புகிறார். உங்கள் இருதயத்தின் பாரங்களை அகற்ற விரும்புகிறார். வியாதியை குணமாக்க விரும்புகிறாரு. அற்புதங்களை செய்ய விரும்புகிறாரு. நம்ம செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையை உட்கொள்வோம், ஆண்டவரை சார்ந்து கொள்வோம், அவரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, சஞ்சலங்களை மாற்றுகிற தேவன்,
வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், துக்கங்களை சந்தோஷமாக்குகிற தேவனப்பா. சஞ்சலத்தோடு பாரத்தோடு என் வேதனை யாருக்கு தெரியும், நான் கடந்து போற பாதை யாருக்கு புரியும், இப்படி பலவித அங்கலாய்ப்பு புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் அப்பா. இன்னைக்கு புது புது வியாதிகள் வருகிறது, மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன் மருத்துவத்துறையில சில வியாதிகள் என்னென்றே அறிந்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற விஞ்ஞானம் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்தும் சடுதி மரணங்களுக்கு பெருகிட்டு தான் இருக்குதுப்பா. எல்லா விதத்திலும் இழப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், சேதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட பாதையில பாதிக்கப்பட்டு புலம்புகிற பிள்ளைகளை இந்த நாளிலே ஆண்டவர் நினைவு கூறும்படி ஜெபிக்கிறேன். மனம் இறங்க, உடைய மனதுருக்கம் கடந்து வரட்டும் அப்பா. சஞ்சலங்கள் மாறட்டும். ஏதோ ஒரு மன அழுத்தம் என்னண்டே தெரியல, மனசே சரியில்லைன்னு சொல்ற ஆழ்ந்த மன வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூர்ந்த பாரத்தை லகுவாக்குங்கப்பா. தைரியம் கொடுங்க. இருதயம் முழுவதும் பிரசனத்தால் நிரம்பட்டும், வார்த்தையெல்லாம் நிரம்பட்டும், அணுக்களின் தசைகளில் எலும்பிலும் வல்லமை பாயட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், பலவீனங்கள் மறையட்டும், பலன் உண்டாகட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பாவ சஞ்சலங்களா இருக்கலாம், பாரங்களா இருக்கலாம், அதை நீக்கக்கூடிய பிராணநாயர் நமக்கு உண்டு. அவரை சார்ந்து கொள்வோம், மாறும். இந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதருண்டே. பாவ பாரம் தீர்ந்து போக நீப்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா. துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தா. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா. துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தா.